ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டயர்டே வராமல் 20 நிமிடத்தில் எப்படி நம்ம ஈஸியான முறையில் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேக் பார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். புடவையோட கிளாத்தை அடியிலையும் அதுக்கு மேலே லைனிங் கிளாத்தையும் இதே போல் வச்சுட்டு, இப்போ நம்ம நெக்கை சுற்றி ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்டரை அப்படி நீடில் போட்டு இப்படி குத்திக்கிங்க. அப்போ தான் நமக்கு கிளாத் வந்து நழுகாமல் இருக்கும். இப்போ நான் நெக்கை சுற்றி ஒரு 1/4 இன்ச் மட்டும் இப்படி தையல் போட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் பா நெக்காக இருந்தாலும் சரி அல்லது ரவுண்ட் நெக்காக இருந்தாலும் இதே போல் ஒரு 1/4 இன்ச் மட்டும் இப்படி தையல் போட்டுக்குங்க. இதே போல் இப்படி தையல் போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த ப்ளவுஸில் அடிப்பாட்டத்தில் கரை வந்து இருக்குது. இடுப்புக்கு யாராவது கரை கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச் மட்டும் இதே போல் தையல் போட்டுக்குங்க. இப்போ இடுப்புக்கு கரைப்பகுதி இருக்கிறதுனால நான் ஒரு 1/2 இன்ச் மட்டும் இப்படி தையல் போட்டுக்கிறேன். அப்படி இடுப்புக்கு பார்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 இன்ச் 1/2 இன்ச் மடிச்சு அடிச்சுக்கலாம். இப்போ அடிப்பாட்டத்துலேயும் இதே போல் தையல் போட்டுட்டு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எக்ஸ்ட்ரா தெரிகிற புடவையோட கிளாத்தை அப்படி கட் பண்ணி விட்டுருவோம். இப்போ பாருங்கள், எக்ஸ்ட்ரா தெரிகிற புடவையோட கிளாத்தை இதே போல் நான் இந்த ரவுண்ட் நெக்கை அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே போல் கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த தையலுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் சிசர் கட் கொடுக்கணும். தையலை தாண்டாமல் அப்படியே கம்மியாக கொஞ்சம் கொஞ்சம் இப்படி வெட்டி கட் பண்ணிக்கிட்டே வந்துடலாம். இப்போ இப்படி உள்ளே விட்டு இப்படி திருப்புங்க. இப்படி திருப்பும் பொழுது உங்களுக்கு நீட்டாக வந்துடும். அடிப்பாட்டமும் ரெடி ஆயிரும், பின்னுக்கும் ரெடி ஆயிரும். நல்லா நீட்டாக அயன் பண்ணி கூட எடுத்துக்கலாம். லைட்டாக சுருக்கம் இருந்தால் நல்லா அயன் பண்ணி நீட்டாக எடுத்துக்குங்க. இப்போ நெக் பகுதிக்கு மேலே ரவுண்ட் நெக் இருக்குங்களா, இந்த நெக்கு பகுதிக்கு மேலே நம்ம ஸ்டிச் போடணும். உள் பக்கமாக தைக்கக்கூடாது. லைனிங் பீஸ் மேலே தைக்காமல் மேல் பக்கமாக புடவையோட கிளாத் மேலே இப்போ நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே போல் இப்படி நெக்கை சுற்றி இப்படி தையல் போட்டுட்டு அடுத்து இந்த கரைப்பகுதி இருக்குங்களா, இந்த கரைப்பகுதிக்கு மேலே மறுபடியும் ஒரு தையல். இந்த கரைப்பகுதிக்கு மேலேயும் இப்படி தையல் போட்டுட்டு அடுத்து உள் பக்கமாக லைனிங் பீஸ் மேலே தையல் போடணும். இப்போ இந்த சைடு ஆம்கோல் சுற்றளவு இதிலெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே போல் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே போல் இன்னொரு பக்கமும் இதே போல் இப்படி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா வர பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக தெரியுதுங்களா, இந்த பீஸை கட் பண்ணி எடுத்துக்குங்க. எப்பவும் நீங்கள் லைனிங் பீஸ் வந்து கட்டிங் பண்ணும் பொழுதே ஒரு 1/2 இன்ச் வந்து டோட்டலாக வந்து கேப் விட்டு கட் பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக பழகுறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து புடவையோட கிளாத்தில் 1 இன்ச் கூட எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தைக்கும் பொழுது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஷோல்டரை சென்டர் பண்ணி பேக்கில் டாட் பிடிச்சிக்கலாம். ஷோல்டர் சென்டர் பண்ணி நீங்கள் டாட்டுக்கு வந்து 1/2 இன்ச் விட்டுருந்தாலும் 1 இன்ச் விட்டுருந்தாலும் அதுக்கு தகுந்தபடி டாட் பிடிச்சிக்கிங்க. இப்போ நான் 2 பக்கமும் டாட் பிடிச்சிக்கிறேன். பேக் பார்ட்டில் டாட் பிடிச்சி முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி கிளாத் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ பட்டி கிளாத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இப்போ புடவையோட கிளாத்தை நான் 2 பீஸ் எடுத்திருக்கேன். லைனிங் பீஸ் 1 பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சைடு பட்டியில் ஸ்டார்ட் பண்ணி முன்பட்டியில் வந்து முடிக்கணும். இந்த பக்கமும் அதே போல் தான் முன்பட்டியில் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்படியே ஸ்டிச்சிங் பண்ணிகிட்டே வந்துட்டு இப்போ நான் கொக்கிப்பட்டி வீப்பட்டிக்கிட்ட முன்பட்டி வைப்பாங்கள்ல அந்த இடத்துல முடிக்கிறேன். அதே போல் தொடங்கும் பொழுதும் இப்போ கொக்கிப்பட்டி வீப்பட்டி ஜாயின் பண்ணுவாங்களோ அந்த முன்பட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். முடிக்கும் பொழுது பேக்கிலேருந்து முடிக்கணும். இதே போல் அப்படி முடிச்சுட்டு நம்ம பட்டி ஆல்ரெடி ஸ்டிச்சிங் பண்ணுறாங்களோ அதுக்கு படிமான தையல் போட்டுக்கணும். படிமான தையல் போட்டுட்டு இப்படி பட்டி கிளாத்தை சுற்றி இப்படி தையல் போட்டுக்குங்க. இதே போல் இப்படி தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா வர பீஸை இப்படி கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ இதே போல் இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கை எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ கை கிட்ட பார்த்திங்க அப்படின்னா புடவையோட கிளாத்தை அடியிலையும் மேல் பக்கத்தை அடியில் வச்சு அதுக்கு மேலே லைனிங் பீஸை இதே போல் வைக்கணும். இதே போல் இப்படி வச்சுட்டு நம்ம கைக்குழி கட் பண்ணான பகுதியை அடையாளப்படுத்திக்கிங்க. இப்போ தச்சு முடிக்கும் பொழுது இந்த பக்கமும் கைக்குழி கட் பண்ணின பகுதி ஒன்றை பார்த்துருக்காப்புல ஸ்டிச்சிங் பண்ணணும். இப்போ நான் ஒரு 1/2 இன்ச் மட்டும் தையல் போட்டுக்கிறேன். இப்போ கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதே போல் ஒரு 1/2 இன்ச் மட்டும் தையல் போட்டுக்குங்க. கரைப்பகுதி இருக்கிற மாதிரி இருந்தால் கைக்கு பார்டர் இருந்துச்சு அப்படின்னா இதே போல் 1/2 இன்ச் மட்டும் தையல் போட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் பாருங்கள், இந்த கைக்குழி
எந்த பக்கம் கட் பண்ணியிருக்கனோ அந்த பக்கமே ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். இல்லைனா வந்து மாற்றி மாற்றி ஸ்டிச்சிங் பண்ணிட்டோம்னா கைக்குழி கட் பண்ணானது பேக்கு ஃப்ரண்ட்டுன்னு மாறி வந்துடும். அதனால தான். இப்போ இதே போல் இப்படி ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கைக்கு படிமான தையல் போடுங்க. இந்த பிசுறு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைனிங் பீஸ் மேலே வர மாதிரி படிமான தையல் போடணும். இதே போல் இப்படி படிமான தையல் போட்டுட்டு இன்னொரு கைக்கும் அதே போல் படிமான தையல் போடுங்க. இப்போ 2 கைக்குமே நான் படிமான தையல் போட்டுட்டேன். படிமான தையல் போட்டு முடிச்சுட்டு இப்போ மேல் பக்கமாக கரை பீஸ் இருக்குங்கள்ல, புடவையோட கிளாத்து கரை பீஸ் மேல் பக்கமாக தையல் போடணும். மறுபடியும் இதே போல் இப்படி தையல் போட்டுட்டு அதே போல் இன்னொரு பக்கமும் இன்னொரு கை கிளாத்துலேயும் மேல் பக்கமாக கரை பீஸ் மேலேயே இதே போல் தையல் போட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங் பீஸ் மேலேயே சுற்றி தையல் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இப்போ மெயினாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். 20 நிமிஷத்தில் என்னால் தைக்க முடியல சிஸ்டர். இப்போ ஒரு ப்ளவுஸ் தைக்கணும், ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கணும்னா எனக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டைம் எடுக்குதுன்னு சொல்லுவீங்க. இப்போ என்ன காரணமாக இருக்குன்னா, ஒரு சிலர் பெடல் மிஷினில் தைப்பீங்க. பெடல் மிஷினில் தைச்சா கண்டிப்பாக வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு நார்மலாக வந்து நம்ம தைக்கிறப்ப லைனிங் ப்ளவுஸ் கொடுத்து தைக்கும் பொழுது 1 மணி நேரம் டைம் எடுக்கும். இதே நீங்கள் பவர் மிஷினாக இருந்தால் உங்களுக்கு டைம் வந்து இன்னும் மிச்சமாகும். நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதே போல் கரண்ட் மிஷினில் நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களாலையும் வந்து நல்லா ப்ராக்டிக்கல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா 20 நிமிஷத்தில் நீங்களும் ஈஸியான முறையில் லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பேக் பார்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள், அப்புறம் பட்டி கிளாத்தை, அப்புறம் கை கிளாத்தை இதே போல் லைனிங் சுற்றி அடித்து தையல் ஓட்டிட்டாவே நமக்கு ஈஸியாக ஆகிடும் வேலை வந்து. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு கிளாத்து இப்படி தான் நம்ம ஸ்டெப்பாக தைச்சி பார்த்துட்டே வாங்க. கண்டிப்பாக நீங்களும் 20 நிமிடத்தில் ஈஸியாக உங்களாலையும் தைக்க முடியும். இப்போ பாருங்க, நான் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே போல் அப்படி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படி சிசர் கட் கொடுங்க. அந்த 1.5 இன்ச் தையலுக்கு கை கிட்ட விட்டவங்கள அதுக்குள்ளேயும் சிசர் கட் கொடுத்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பார்ட்டு. இப்போ ஃப்ரண்ட்டு பார்ட் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃப்ரண்ட்டு பார்ட்லேயும் இப்போ புடவையோட கிளாத் இருக்குங்களா, அதை மேல் பக்கமாக வச்சுக்கிங்க இப்படி. அப்போ நம்ம லைனிங் பீஸ் அப்படி வச்சு தைக்கும் பொழுது உள் பக்கமாக லைனிங் பீஸ் போயிடும், மேல் பக்கம் கரெக்டாக வந்துடும். இப்போ இதுக்கு மேலே இப்போ லைனிங் பீஸ் பாருங்கள், 2 நெக்கும் ஒன்றா பார்த்துருக்காப்புல பாருங்கள். இந்த பக்கம் 2 நெக்கும் ஒன்றா பார்த்துருக்காப்புல இப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும். இப்போ பேக்கில் எப்படி 1/4 இன்ச்சு வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணோம், அதே போல் ஃப்ரண்ட்லேயும் நெக்கை சுற்றி 1/4 இன்ச் தையல் போட்டுக்கலாம். இதே போல் அப்படி தையல் போட்டுட்டு இந்த பக்கமும் பாருங்கள் அதே போலயே ஒரு 1/4 இன்ச் மட்டும் இப்படி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இதே போல் இப்படி தையல் போட்டுட்டு அடுத்து லைட்டாக தெரிகிற இந்த பிசரெல்லாம் அப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல் லைட்டாக தெரிகிற பிசரை கட் பண்ணிவிட்டு தையலுக்குள்ளேயே கொஞ்சம் சிசர் கட் கொடுத்து அப்படியே திருப்பிக்கலாம். இதுக்கு நீங்கள் படிமான தையல் போட்டு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. அப்படியே திருப்பும் பொழுது இந்த ரவுண்ட் நெக் நல்லா வந்துடும் முன்னாடி ஃப்ரண்ட்டில். இப்போ அப்படியே பெரட்டி தைக்கிறேன் பாருங்கள். இப்போ நமக்கு ஈஸியாக வந்து ரவுண்ட் நெக் நல்லா வந்துடும் ஃப்ரண்ட்டில். இப்போ மேல் பக்கமாக புடவையோட கிளாத் இருக்குங்களா, அதுக்கு மேல் பக்கமாக அப்படியே ஸ்டிச் போட்டுக்குங்க. இதே போல் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே போல் இன்னொரு பக்கமும் இப்படி திருப்பி முன் நெக்குக்கு மட்டும் மேல் பக்கமாக இப்போ புடவையோட கிளாத்து மேல் பக்கமாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே போல் தையல் போட்டு எடுத்துகிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங் பீஸ் இருக்குங்களா, அதை சுற்றி மறுபடியும் தையல் போட்டுக்கலாம். இப்போ நான் லைனிங் பீஸை சுற்றியுமே இப்படி தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸ்ட்ரா தெரிகிற லைட்டாக தெரிகிற பிசரெல்லாம் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ லைட்டாக தெரிகிற பிசர் இப்படி கட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பக்கமும் அதே போல் ஃப்ரண்ட் பார்ட்லேயே 2 பக்கமும் இதே போல் ஸ்டிச்சிங் பண்ணிக்கணும்.
இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் சாரி தான். இப்போ ஹாட் அண்ட் ப்ளவுஸுங்கிறதுனால நமக்கு குயிக்காக கொஞ்சம் வேலை முடிச்சிடலாம். இதே வந்து உங்களுக்கு கிரேப் சாரி ரொம்ப சாஃப்ட்டு போகணும். இதுனா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பின்ன ஆகும். அப்படி தான் கிளாத்துக்கு தகுந்தபடியும் உங்களுக்கு டைம்ங்கிறது மாறுபடும். அதனால் எப்போவுமே வந்து கிளாத் இதே போல் ஈஸியான கிளாத்லாம் வந்துச்சுன்னா நீங்கள் குயிக்காக முடிஞ்ச அளவு ஸ்டிச்சிங் பண்ண பழகிக்கிங்க. இப்போ நம்ம டாட் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸோடைய டாட்டோடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா தையலுக்கு சேர்த்து நான் 3 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். 3 இன்ச் அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த பக்கம் 1.25 இந்த பக்கம் 1.25 இன்ச்சு இதே போல் அப்படி அளவு வச்சுட்டு இப்போ ஸ்கேலால் அப்படி மார்க் பண்ணிக்கிங்க. இப்போ ஸ்கேலில் இதே போல் அப்படி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொக்கி பட்டிக்கும் வி பட்டிக்கும் சென்டராக மார்க் பண்ணுங்கள். இதுக்கு சென்டராக அப்படி அடையாளப்படுத்திட்டு அடுத்து மெயின் டாட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் டாட்லேருந்து 1.5 இன்ச் கம்மி பண்ணி ஆம்கோல் டாட் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கேலில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போ 3 டாட்டுக்கும் வந்து சென்டரில் 1.5 இன்ச் கேப் இடைவெளி இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதே போல் அப்படி மார்க் பண்ணியாச்சுங்களா? இதே போல் இன்னொரு பக்கமும் நம்ம மார்க் பண்ணிக்க வேண்டியதான் ஃப்ரண்ட் பார்ட்லேயே. இப்போ நான் 3 டாட் வந்து பிடிச்சிக்கிறேன். இப்போ மெயின் டாட் முதல்ல பிடிச்சிக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கொக்கி பட்டிக்கு வி பட்டிக்கு இடையில தப்பங்களா அந்த டாட் பிடிச்சிக்கலாம். அப்படி சென்ட்ரு பண்ணி ஒரு 1/4 இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணி வர கம்மியாக கொண்டு வந்துடணும். அதே போல் ஆம்கோல் டாட் ஸ்டிச்சிங் பண்ணும் பொழுது மெயின் டாட்டை பார்க்குற மாதிரி அப்படி ஸ்டிச்சிங் பண்ணணும். இப்போ 3 டாட்டுமே நம்ம தைச்சாச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கப் ஷேப் நல்லா நமக்கு எடுப்பாக நல்லாயிருக்கும். அடுத்து இன்னொரு பக்கமும் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த பக்கமும் நான் 3 டாட் பிடிச்சிக்கிறேன். இப்போ கொக்கி பட்டிக்கு வி பட்டி இப்படி சென்ட்ரு பண்ணி ஒரு 1/4 இன்ச்சில் தொடங்கி வர கம்மியாக கொண்டு வந்துடுங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் நம்ம 3 டாட் பிடிச்சாச்சு. பாருங்கள் ஃப்ரண்ட் பார்ட்டில் 2 பக்கமும் நான் டாட் பிடிச்சிட்டேன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பட்டி கிளாத் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பட்டி கிளாத்தை பொறுத்த வரைக்கும் முன் பீஸ் இருக்குங்கள்ல, இது வந்து கொக்கி பட்டிக்கு வி பட்டிக்கு இப்படி வைக்கணும். இதே போல் வச்சு இந்த டாட்டுக்கு அடியில் கிளாத்தை வைக்கணும். டாட்டுக்கு அடியில் கிளாத்தை வச்சு இந்த மெயின் டாட்டை இப்படி மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டு ஒரு 1/2 இன்ச்சில் தையல் போடுங்க. அப்போ தான் கிளாத் பிதுங்காமல் இருக்கும். இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ புடவையோட கிளாத்துக்கு மேலே இந்த பட்டி கிளாத் அப்படி வச்சு இப்படி திருப்பும் பொழுது பாருங்கள் கரெக்டாக வந்துடும். உள்ள வெளியே இப்படி பாருங்கள், பிசுறு எந்த பக்கம் வருது கரெக்டாக வருதான்னு செக் பண்ணி தான் தைக்கணும். இப்போ இங்கேயே 1/2 இன்ச் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம திருப்பும் பொழுது பாருங்கள் உள் பக்கம் பிசுறு போயிடும். இந்த பக்கம் பாருங்கள் இப்படி திருப்பும் பொழுது உள் பக்கம் பிசுறு போயிடும். இப்போ இந்த லைட்டாக தெரிகிற பட்டி கிளாத்தெல்லாம் இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் இப்படி கட் பண்ணி எடுத்துட்டு அடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 2 தையல் போட்டுக்குங்க. இதே போல் இன்னொரு பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ 2 பக்கமும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த பிசுறு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பட்டி கிளாத்லேயும் ஷோல்டர்கிட்டையும் ஓவர்லாக் போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லை அப்படின்னா இப்போ பிசுறு வராமல் பட்டி எப்படி திருப்பி தைக்கிறதுங்கிறதையும் நான் வீடியோ போடுறேன். இப்போ படிமான தையல் போட்டுக்கலாம். இதே போல் இப்படி படிமான தையல் போட்டுட்டு இப்போ 2 ஃப்ரண்ட் பார்ட்லேயும் பட்டி ஜாயின் பண்ணினதில் படிமான தையல் போட்டாச்சுங்களா? அடுத்து கொக்கி பட்டியும் வி பட்டியும் எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொக்கி பட்டி ஹைட்டும் வி பட்டி ஹைட்டும் கரெக்டாக இருக்கா, ஏற்றம் இறக்கம் வராமல் கச்சிதமாக இருக்கான்னு நம்ம அளந்து பார்த்துக்கணும். அளந்து பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இடதுபுறம் வந்து பார்த்திங்கன்னா கொக்கி பட்டியும் வலதுபுறம் வந்து பார்த்திங்கன்னா வி பட்டியும் நான் ஸ்டிச்சிங் பண்ணிக்கிறேன். இப்போ இடதுபுறம் மேல் பக்கமாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். இப்போ அகலம் 1 இன்ச் வர மாதிரி நான் 1.5 இன்ச் வர மாதிரி கிளாத் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் மேல் பக்கமாக அப்படி நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கொக்கி பட்டி நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும் பொழுது இதே போல் ஜாயின் பண்ணி படிமான தையல் போடணும். எப்போ தைச்சாலும் கொக்கி பட்டிக்கு படிமான தையல் போடுங்க. வி பட்டிக்கு நம்ம படிமான தையல் போட தேவையில்ல. இப்போ படிமான தையல் போட்டுட்டு மேலேயும் 1/2 இன்ச் மடிச்சிக்கணும், கீழேயும் 1/2 இன்ச் வந்து மடிச்சிக்கணும் பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காக. இப்போ படிமான தையல் ஃபுல்லும் உள் பக்கமாக வர மாதிரி கிளாத்தை மடிங்க.
ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு, மறுபடி ஒரு மடிப்பு. இப்படி மடிக்கும் பொழுது உங்களுக்கு படிமான தையல் ஃபுல்லும் உள்பக்கமாக தெரியணும். இப்போ இதே போல் அப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் ஒரு தையல் முடிக்கிற இடத்துல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உள்பக்கமாக வீப்பட்டியை வந்து உள்பக்கமாக கிளாத்தை வச்சு 1/2 இன்ச் இதே போல் மடித்து கிளாத்தை வைங்க. அப்போ தான் பிசுறு தெரியாமல் இருக்கும். இப்போ இதே போல் அப்படி ஜாயின் பண்ணிவிட்டு நெக்குக்கிட்டையும் 1/2 இன்ச் விட்டு தான் கிளாத்தை கட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துலையும் 1/2 இன்ச் விட்டு கிளாத்தை கட் பண்ணுங்கள். இப்போ நெக் பகுதிக்கிட்டையும் பிசுறு தெரியாமல் நம்ம மடிக்கணும். இப்போ அடியில் இதே போல் மடித்து ஒரு தையல் போட்டுட்டு அதே போல் நெக் பகுதிக்கிட்டையும் பாருங்கள் இப்படி மடிங்க. இதே போல் இப்படி மடித்து ஒரு தையல் போடுங்க. தையல் போட்டுட்டு சென்ட்ரா நெட்டுக்கும், ஏன்னா வி வந்து நழுகாமல் இருக்கும். இப்படி நீங்கள் சென்ட்ரா அப்படி தையல் போட்டுட்டீங்க அப்படின்னா வி நழுகாமல் இருக்கும். இப்போ நெக் பகுதிக்கிட்ட மார்க் பண்ணுங்கள். அடுத்து கொக்கி பட்டிக்கிட்டையும் வி பட்டிக்கிட்டையும் மார்க் பண்ணுங்கள். பட்டி கிளாத் தையல்கிட்ட ஒரு மார்க் பண்ணுங்கள். இதே போல் 5 இடத்துல நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க. வி ஸ்டிச் பண்ணும் பொழுது 5 இடத்துல இப்படி அடையாளப்படுத்திக்கிங்க. ஏற்றம் இறக்கம் வராமல் அளவு வந்து ஒரே மாதிரி வரணும். அதே போல் நம்ம மார்க் பண்ணி வி ஸ்டிச் பண்ணால் தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் பார்க்க. வி வந்து நல்லா அப்படி ரஃப் அடித்து தைங்க. வி பட்டி ஸ்டிச்சிங் பண்ணும் பொழுது கிளாத்து டபுள் கிளாத் கொடுங்க. ஒத்தையில் தைக்காதீங்க. ஒத்தையில் தைச்சிங்க அப்படின்னா அவங்க கொக்கி மாட்டி இழுக்கும் பொழுது கிளாத் வந்து கிழிஞ்சிரும். அதனால் நீங்கள் டபுளாக கிளாத்தை கொடுத்துக்குங்க. இப்போ வி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு இப்போ கொக்கி பட்டி வி பட்டி 2 ஸ்டிச் பண்ணியாச்சுங்களா. அடுத்து இந்த சைடு ஏற்றம் இறக்கம் வராமல் நம்ம கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி செக் பண்ணுங்கள். பேக் பார்ட்டையும் ஃப்ரண்ட்டு பார்ட்டும் இப்படி ஒன்றா வச்சு சைடு ஏற்றம் இறக்கம் இருக்கா, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம கை வந்து ஜாயின் பண்ணணும். நம்ம செக் பண்ணாத கை ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சைடு தைக்கும்பொழுது ஏற்றம் இறக்கம் வந்துடும். இப்போ இந்த கரெக்டாக வந்து கையோடைய சுற்றளவும் ஆம்கோல் சுற்றளவும் எனக்கு கச்சிதமாக வருது. ஜாயிண்ட் கொடுக்க தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணிடலான்னா இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் கைக்குழி கட் பண்ணின பகுதி முன் பீஸுக்கு இப்படி வரணும். இப்போ கைக்குழி வந்து எந்த பக்கம் நீங்கள் கையில் கட் பண்ணியிருக்கீங்களோ அது ஃப்ரண்ட்டுக்கு வர மாதிரி தான் ஸ்டிச்சிங் பண்ணணும். குடையாத பகுதி பேக்கில் முடிக்கணும். நல்லா ஒரு 1/2 இன்ச்சில் இப்படி தையல் போட்டுட்டு வாங்க. கை ஜாயின் பண்ணும் பொழுது ஃபஸ்ட்டு ஒரு தையல், மறுபடியும் ஒரு தையல். ஒரு தையல் மட்டும் ஸ்டிச் பண்ணினீங்க அப்படின்னாலும் அவங்க போடும் பொழுது கிளாத் வந்து தையல் விட்டுடும். அதனால் 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கமும் அதே போல் நான் கை ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பக்கமும் அதே போலயே இப்போ இதே போல் அப்படி ஜாயின் பண்ணிவிட்டு கைக்குழி கட் பண்ணின பகுதி ஃப்ரண்ட்டில் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு தையல். இப்போ நம்ம 2 பக்கமுமே வந்து கை ஜாயின் பண்ணி முடிச்சாச்சுங்களா. கை ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம சைடு இணைச்சிக்கலாம். இப்போ நம்ம சைடு இதே போல் அப்படி வச்சுட்டு இப்போ நீங்கள் சைடு தையலுக்காக எத்தனை இன்ச் விட்டுருந்தீங்க, 1.5 இன்ச் விட்டுருந்தாலும் 2 இன்ச் விட்டுருந்தாலும் அதுக்கு தகுந்த அளவு வச்சுக்கணும். இப்போ நான் 1.5 இன்ச் பக்கம் விட்டுருந்தேன் தையலுக்கு. அந்த 1.5 இன்ச்சில் இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணி இதே போல் இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்படியே தைச்சிட்டு வந்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோடைய ஆம்கோல் சுற்றளவு பார்த்திங்கன்னா எனக்கு 6.5 இன்ச் வருது. 6.5 இன்ச் அளவு அப்படியே மார்க் பண்ணுங்கள். இதே போல் நான் மார்க் பண்ணிவிட்டு முன்கை சுற்றளவு உங்களுக்கு எத்தனை இன்ச் வருதுன்னா 4.5 இன்ச் வருது. இந்த 4.5 இன்ச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். ஆம்கோல் சுற்றளவு 6.5 இன்ச்சு, முன்கை சுற்றளவு 4.5 இன்ச்சு. இப்போ இந்த பக்கம் வந்து நம்ம கை ஜாயின் பண்ணும் பொழுது சைடு ஜாயின் பண்ணும் பொழுது ஆல்ரெடி நம்ம கையளவு எடுத்து வச்சு ஸ்டிச்சிங் பண்ண பார்த்திங்களா, அதே கையளவு அப்படி எடுத்து வைங்க. இதே போல் இப்படி எடுத்து வச்சு அடையாளப்படுத்தி மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே ஜாயின் பண்ணிட்டு அடுத்து ஆம்கோல் சுற்றளவு 6.5 இன்ச்சு. இப்போ இதே போல் மார்க் பண்ணி அந்த சைடு ஜாயிண்ட் ஏற்றம் இறக்கம் வராமல் இருக்கிறதுக்காக கரெக்டாக அந்த கச்சிதமாக வச்சுக்கிங்க. இதே போல் வச்சுட்டு முடிக்கிற டைமில் சைடில் தையலுக்கு எத்தனை இன்ச் விட்டுருந்தோமோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கணும். நான் 1.5 இன்ச் விட்டுருந்தோங்களா, அந்த 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன்.
மார்க் பண்ணிவிட்டு தச்சு முடித்த பிறகு இடுப்பு சுற்றளவு டோட்டலாக நம்ம அளவு எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸ்க்கு 28 வருது, அந்த 28 இன்ச்சு டோட்டலாக அளவு எடுத்துக்க வேண்டியதுதான். இப்போ பக்கத்தில் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு 3 தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பக்கத்துக்கு இதே போல் 3 தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ லைட்டாக தெரிகிற பிசுரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே போல் இப்படி கட் பண்ணிவிட்டு ஓவர்லாக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் நீட்டாக சூப்பராக ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சாச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். 20 நிமிடத்தில் ஈஸியான முறையில் நீங்களும் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் பண்ண முடியும் உங்களாலையும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு இன்னொரு உற்சாகமான வீடியோவில் பார்ப்போம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை ஃப்ரெண்ட்ஸ்.